நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன். இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ் இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. பெரிய சுவை, அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளேன். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன், மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விகை ஏதாவது யோசிக்கவும். நான் ஏற்கனவே அறிவேன்.
இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள்கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள்கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that sort of go with first with the Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பனே நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்பொழுது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு, எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு குணப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் aside for waiter. அவன் the narrative கர்ஷா results. Berners at the Bradaki of Vitamari that migar cypress tree borbitan. Breed எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இதை மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். பூம், மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். பூம், அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. வெற்றி, எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்கவும். பொழகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு முழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும்.
அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது ரொம்ப சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ். நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. நீங்கள் பணத்துடன் ஒரு சூட் கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் 1 கூடம் டாலர் மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. Transmax Zaira America Dallas, Kursu Tansil, Cyrus, the Russian that keep its Swaras in outfit. So let's start with that, but you dance in duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewas chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Shawisi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். விஷமே பாத்ரிக்கும் வெண்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். and it's பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுகிறோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம். அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க. பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ், $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய்.
உங்க பர்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் ஒரு டாலருக்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி. எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain prepared sure conduct. That seal after dragon could have free. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றுக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. பொறுங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா?
அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? இஃப் அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைக்கோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 million for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பர்கர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். கைஸ், இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள், மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன்
இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a package. அல்லது ஆடுவேனா? யாகு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில் மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம் இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்லா, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கியோரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா, வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். நல்லா இருக்குது. நாம் எங்க கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே.
நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமா இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் சலிப்பு அளிக்கின்றது. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றால் அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜ்ஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்புரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். வாவ், இவை மேக்கப் பைகள் மற்றும் சுற்றிலும் நிறைய மேக்கப் உள்ளது. எவ்வளவு வேடிக்கை! ரெபெக்காவின் பை வண்ணமயமானது மற்றும் ஜில் பை பழுப்பு நிறத்தில் உள்ளது. சில மேக்கப் முயற்சிப்போம். நான் என் உதட்டின் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும். அருமை நிறம் எனக்கு பொருந்துகிறது. என் உதடுகள் மிகவும் அழகாக உள்ளன. ஆஹா, எனக்கும் அதை வேண்டும். என் லிப்ஸ்டிக் வித்தியாசமாக மணக்கிறது. இதை முயற்சிப்போம். ஆஹா, இது சாக்லேட். எவ்வளவு குளிர்! ஆனால் லிப்ஸ்டிக் சாக்லேட் என்றாலும் நான் லிப்ஸ்டிக் போடலாம். அது சிவப்பு. ஓ, என் லிப்ஸ்டிக் அது உடைந்து விட்டது. ஆனால் இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், உன் சாக்லேட் மேக்கப் மோசமாக இருக்கிறது. நான் உண்மையான மேக்கப் செய்ய முடியும். அது நன்றாக இருக்கும். என் ஃபர்ஸ்ட்ல பவுடர் போடுவோம். இப்பது சின்ன பரிசு எடுத்துக்குவோம். வாவ், அவை அழகான நிறங்கள். எனக்கு அவை பிடிக்கும். இங்கே கொஞ்சம் கண்ணிழல் போடுவேன். ஓ, இது ஏன் பண்றாஸ்? ஜில் ஆமா, சொன்னமைகளில் போடலாம். இது அழகான பழுப்பு நிறம் மற்றும் இது நல்ல சுவை. மேலும் எனக்கு blush கூட இருக்கிறது. என் கன்னத்தில் blush போடுவோம். வாவ், நான் என் brush கூட சாப்பிடலாம். கூல். ஜில், உன் முகம் முழுவதும் சாக்லேட். அது கொடுமை. உன்னை பாரு. ஓ இல்ல, என் முகம் முழுவதும் சாக்லேட். என்ன ஒரு கனவு. அதை துடைக்க வேண்டும். நான் மோசமாக இருக்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? அது சிரிப்பாக தோன்றுகிறது. ஆனால் எனக்கு சாக்லேட் கண்ணாடியும் இருக்கிறது. அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. உனக்கு சாப்பிட வேற எதுவும் இல்லை. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இதன் உள்ளே மேலும் சாக்லேட் காண்டி உள்ளது. இது மிகவும் இனிப்பாகவும் ஜெல்லியுடனும் உள்ளது. ருசியாக உள்ளது.
நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன் ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. ஜில், நீ பகிர்ந்து கொள்வாயா? நான் உண்மையில முயற்சிக்க விரும்புகிறேன். என் பர்ஃபியூன் சாஸ்திரம் பிரியா. கதை. சரி, இதோ உனக்கு உன் உணவை ரசிக்க. ஹா. ஜில், நீ என்ன செய்தாய்? என் முகம் முழுவதும் சாக்லேட். அது பயங்கரமாக இருக்கிறது. இங்க கத்தி, சீப்பு மற்றும் ஒரு ஹேர் ட்ரையர் கூட உள்ளது. நீங்க ஒரு நிச்சயமாக குளிர்ச்சியான முடி அலங்காரங்களை உருவாக்கலாம். ஜில் உடனே அதை முயற்சிக்க முடிவு பண்ணாள். இது முழுமையான செட் போல தெரியுது, சாக்லேட் போல தெரியல. அப்படி என்றால் ரெபெக்கா பற்றி என்ன? அவளிடம் ஒரு சாக்லேட் செட் இருக்கிறது. அதை முயற்சி செய், அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இப்போது ரெபெக்காவை பொறாமைப்படுகிறாயா ஜில்? அவள் சுவையான ஒன்றை சாப்பிடுகிறாள். ஆம், சீப்பை பரிசீலிப்போம். முதலில் என் முடிய சீவ முயற்சிப்போம். சரி, நானும் அதை சீவ முடியும். வாவ், அருமையான சீவிகள். ஜில், உன்கிட்ட இன்னும் என்ன இருக்குது? அது கண்டிப்பா ஒரு ஹேர் ட்ரையர். நீங்கள் உங்க முடியை உலர்த்த இதை பயன்படுத்துகிறீர்கள், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெபெக்கா செய்யறது போல. இதை மைக்ரோஃபோனாக பயன்படுத்தி பாடவும் முடியும் என நினைக்கிறேன். வாவ், ஓ, இது நிச்சயமாக வேலை செய்கிறது ஜெல், மற்றும் இது சக்தி வாய்ந்தது. அருமை. ஹேர் ட்ரையர் நிச்சயமாக உண்மையானது. ஹா ஹா, தோல்வியாளர். என் ஹேர் ட்ரையர் நிச்சயமாக சாக்லேட். இதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, ஜில் தாக்குதலாக இருக்கிறார். சொய்ச்சுவோம் ஜில். ஆனால் உங்களிடம் உண்மையானது இருக்கிறது. ரெபெக்காவிடம் சாக்லேட் இருக்கிறது. சில அழகான முடி அலங்காரங்களை செய்யலாம். அது அருமையாக இருக்கும். ரெபெக்கா என்ன செய்கிறாள்? ஓ, அது நல்லது. ஆனால் ஜில் நிச்சயமாக கேர்லர்களை பயன்படுத்த தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் கேர்லர்கள் சூடாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துகிறேன். ஓ இல்லை, நீ என்ன பயிராய்? சாக்லேட், அது உருகிவிட்டது மற்றும் அது என் முடியில் முழுவதும் உள்ளது. அப்படியா? ரெபெக்காவுக்கு திட்டமிடாத சாக்லேட் முடி முகமூடி இருக்கிறது. சரி ஜில், நிறுத்து. நீ இப்போது பிரச்சனையில் இருக்கிறாய். ரெபெக்கா மிகவும் வருத்தமாக இருக்கிறாள். அவள் உன் முடிய செய்ய போகிறாள். கவனமாக இரு. அடடா, அதுதான் முடி அலங்காரமா? ரெபெக்கா, ஜில் அவளுடைய தோற்றத்துடன் இப்படி பரிசோதனைகள் செய்ய தயாராக இல்லை. ஓ, அது என்ன? இப்போது உங்களிடம் ஒரு பெரிய KFC சிக்கன் வாளி இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதிலிருந்து தொடங்கலாம்? ஜில் சாக்லேட் ஒன்றை வைத்திருப்பது போல தெரிகிறது, ஆனால் ரெபெக்காவிடம் உண்மையான ஒன்று இருக்கிறது. அதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்வோம். ஜில்லுடன் தொடங்குகிறோம். சரி, இது கண்டிப்பா ருசியா இருக்கும். முதல் லிக் சுவையை மதிப்பீடு செய்வோம். வாவ், சாக்லேட் மற்றும் கிராமல் உள்ள இதை விட சிறந்தது என இருக்க முடியும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது ரெபெக்காவின் கோழியை முயற்சிப்போம். இது கூட சுவையாக இருக்கும். ரெபெக்கா தன் கைகளுக்கு பதிலாக தன் கருவிகளை பயன்படுத்த முடிவு செய்தார். அது சரியான மரியாதை. ரெபெக்கா ஒரு முறை KFC சிக்கனை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிடும் முதல் நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அதை சாப்பிட போகிறேன். சரியாக. இது எழுதாவும் உண்மையில ருசியாவும் இருக்கு. கோழி ரொம்ப சுவையா இருக்கு. அந்த கிளும்புகளும் மட்டுமே மிதமிடு இருக்கின்றது. அதை நிறுத்தி விடுவது கடினம். மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கிறது. ஆம். ஓ, ரெபெக்கா, உன் மரியாதை எங்கே? இங்கே எலும்புகளின் குவியல் இருக்கிறது. நீ அவற்றை இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாயா? அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அவ்வளவு சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியாது. அதுவே குளிர். ஆனால் உண்மையில் எனக்கு சில மோசமான செய்தி உள்ளது. அது காரமாக இருந்தது. பாருங்கள். என்ன? ஓ இல்லை, ரெபெக்காவின் சிக்கன் காரமாக இருக்கிறது. நீ உடம்பு சரியில்லாமல் போக போகிறாய் செல்லமே. நீ இப்போது முழுக்க சிவப்பாக இருக்கிறாய். ஓ, என்ன பெரிய தீப்பொறி! ஓ, நீ என்ன செய்கிற? உன் மேசையில உண்மையான முகாம்பொறி இருக்குது. ரெபெக்கா, நீ என்ன செய்தாய்? ஆனால் நான் சில மார்ஷ்மெல்லோ செய்யலாம். இது ருசியாக இருக்கும். ஓ, ரெபெக்கா, உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? சரி ஜில், நீ எப்போதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாய். அது ஜாய்ஸ்டிக் தானா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீ விளையாட்டுகள் விளையாட போகிறாயா? அருமை. ரெபெக்காவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அது ருசியாக இருக்க வேண்டும். ஜில் உண்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இருவரும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கலாம். தொடங்குவோம்.
வாவ், இது ஒரு சண்டை. எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஜில், கைவிடு. அட, முடியாது. இல்லை, ரெபெக்கா, உன் ஜாய்ஸ்டிக் உன் கைகளில் உடைந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. அதை நீ பார்த்தாயா? அதை இப்போது எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? ஜில் உன் ஜாய்ஸ்டிக்கின் பகுதிகளை ஏற்கனவே சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். அப்படியா? ரெபெக்கா மிகவும் கடினமாக விளையாடியதால் அவளது ஜாய்ஸ்டிக் அவளது கைகளில் உருகிவிட்டது. இல்லை, நான் கூட வெற்றி அடையவில்லை. நான் எப்படி போரை முடிக்கப் போகிறேன்? நான் வென்றேன். நான் வென்று விட்டேன். பாருங்கள், கேஓ. இந்த முறை என்ன? ஓ, இது ஒரு கோகா கோலா. ரெபெக்காவோட உண்மையானது இருக்குது. ஜில்லிடம் விசித்திரமான பாட்டுல இருக்குது. இது சாக்லேட் போல தெரிகிறது. முயற்சி செய், ஜில். அப்படியா? ஜில் ஏதோ செய்கிறாள். ரெபெக்கா, நீ உன்னுடையதை முயற்சிக்கிறாயா? சரி, மூடியை அகற்று. நானும் அதை செய்ய முடியும். கோலாவை சாஸ்டிப்போம். பாட்டில் சாக்லேட் ரொம்ப ஷோவையால் நான் இந்த பாட்டில குடிக்க போறேன். பாம், நல்லது மற்றும் இனிப்பு. என்னுடையது உன்னுடையதை விட நிச்சயமாக சிறந்தது. சிறப்பான கோலா யாருக்கு இருக்கிறது என்று பார்க்க பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஜில் முழுவதும் சாக்லேட் காண்டி நிறைந்த பாட்டிலை வைத்திருக்கிறார். ரெபெக்கா முழு பாட்டில் கோலாவை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. ஜில் இன்னும் ஒரு சாக்லேட் பாட்டில் வைத்திருக்கிறார். பெண்களே, எனக்கு நம்பிக்கை. உங்கள் இருவருக்கும் சுவையான கோலாக்கள் உள்ளன, வெறும் வேறு விதமாக. சண்டை வேண்டாம். வாங்க பெண்களே, இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீர்கள். இல்லை, எனதுதான் சிறந்தது. நீங்களே பாருங்கள். முடியாது, நீங்களே பாருங்கள். முதலில் என் பாட்டிலை குலுக்கட்டும். நானும் அதை செய்ய முடியும். பாருங்கள். இங்கே உங்களுக்கு. இல்ல, இங்கே உங்களுக்கு. என் கோலா சிறந்தது. நாம் என்ன செய்தோம்? உணவு போர் என்பது நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பும் விஷயம் அல்ல. வீட்டை ஒன்றாக அமைப்பதிலிருந்து தொடங்குவோம். பாகங்களை ஒன்றாக இணைக்கிறோம். அப்படியே பின்னர் அதை அடித்து வைக்கவும். ஐயோ, அது மிகவும் வலிக்கிறது. என் விரல். ஓ, கவலைப்படாதே லுபுபு. சோபி நிச்சயமாக நன்றாக இருக்கிறார். நீ ஒரு சுத்திகையை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாதா சோபி? எனக்கு ஒரு திருப்பி பொறி இருக்குது. இந்த கருவி வேகமாகவும் நம்பகமாகவும் உள்ளது. ஒரு வீடு கட்டுவோம். எவ்வளவு விரைவாக, இல்லையா? முடிஞ்சது. ஒரு கூரை சேர்ப்போம். இப்போது நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன். சோபி, நீ என்ன செய்தாய்? நான் சுத்தியை கையாள முடியாது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு சுவைக்காய் தேவை. அதை கொஞ்ச நேரம் சுவைக்கலாம். இப்போது இந்த சுவைக்காயை பயன்படுத்தி அனைத்து துண்டுகளையும் ஒட்டுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு கிடைத்து விட்டது. அப்படியே இப்போது கூரை. வாவ். என்ன என்ன நடக்கிறது? நான் நீல வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து, நிறுத்து. இது என் நீல வண்ணம் கொண்ட நீர் துப்பாக்கி. நான் என் வீட்டை நீலமாக பூச போகிறேன். இது எளிது. தொடங்குவோம். பூசு, பூசு, பூசு. லுபுபு, கவனமாக இரு. நாமும் வீட்டின் உள்ளே வண்ணம் பூச வேண்டும். அப்படியா? டானி வீட்டை வேகமாக பூசினார். இப்போது சோபியின் முறை. அவள் என்ன செய்தாள்? வாவ், அவள் நீர்பீச்சி மூலம் நேராக இளஞ்சிவப்பு வண்ணத்தை ஊற்றுகிறாள். அருமை. இது எல்லாவற்றையும் சமமாக வர்ணம் செய்கிறது. வாவ், அதை பாருங்கள். மிகவும் வேகமாகவும் எளிதாகவும். ஓ, அடி லுபுபுவின் ஓவியம். டானி என்ன பண்ணார்? ஓ, ஒரு வருஷத்து லுபுபுவின் ஓவியத்தை இணைக்க முடிவு பண்ணார். ஆமா, நான் உனக்காக ஒரு குளிர்ச்சியான வீட்டை கட்டி முடிச்சு விட்டேன். லுபுபு. ஓ, லுபுபு, உனக்காக நான் கட்டிய சிறந்த வீடு இதுதான். என் வீட்டுக்கு முன்புறம் ஒரு தோட்டம் உருவாக்குவோம். அதில் ஒரு செயற்கை புல்வெளி மற்றும் இரு பக்கங்களிலும் ஒரு வேலி இருக்கும். அருமை. லுபுபு, இங்கே என்ன வைக்க விரும்புகிறாய்? ஓ, அதுதான்.
அதுதான் எனக்கு ஒரு சிறந்த விளக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் ஒரு கைநாற்காலியை உள்ளே வைக்கிறேன். இப்போது இது ஒரு மண்டபம் போல தெரிகிறது. உள்ள வாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். டேனி, நீ என்ன யோசிச்ச? சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்துல ஒரு கேரேஜ் வைக்கலாம் மற்றும் இங்கே கருவிகளை தொங்க விடலாம், போஸ்டர்களை வைக்கலாம் மற்றும் டயர்களை வைக்கலாம். கார் இல்லாம ஒரு கேரேஜ் என்ன? உள்ளே வாருங்கள். என் லுபுபுக்கு தனது சொந்த கார் உள்ளது. அது ஒரு குளிர்ச்சியானது. உன்னிடம் என்ன இருக்குது? நான் ஸ்பாஞ்சுகளை தேவைப்படுகிறேன். அவற்றை இணைப்போம். இப்போது சில பிரகாசமான துணிகளை சேர்ப்போம். நமக்கு ஒரு சோஃபா உள்ளது மற்றும் சில தலையணைகள். இப்போது ஒரு இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். சோஃபாவின் அருகில் ஒரு சிறிய செடியுடன் ஒரு காபி மேசையை வைப்போம். இப்போது அலமாரி, ஒரு டிவி, மேலும் சில செடிகள். நமக்கு ஒரு வசதியான வாழும் அறை உள்ளது. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்களை சேர்ப்போம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எல்லா இடங்களிலும் வைப்போம். As bubbles, cerebral verre, postes, vertebrae chiles, exterior berries. இங்கே ஒரு கடிகாரம் வைப்பேன். என் லுபுபு பார்ட்டிகளை விரும்புவதால் ஒரு டிஸ்கோ பந்தை தொங்க விடுவோம். என்ன? அதைவிட நன்றாக செய்வேன். நான் ஒரு கம்பளத்தை போடுவேன். I'm Drillbridge program. அங்கே ஒரு சோபா, தலையணைகள் என்று என் லுபுபுவின் ஒரு சிற்பம் இருக்கும். நாங்க போஸ்டர்களை தொங்க விடுவோம். இங்க ஒரு ஸ்ரீபுதர், ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை. மேசையில் கோலா இருக்கும். இப்போது அலமாரிகள். இங்கே அனைத்து அலங்காரங்களுடனும் ஒரு ரேக். டிஸ்கோ பந்துகளை மறக்காதீர்கள். நம்மால் குல் பார்ட்டிகள் நடத்த முடியும். வாவ், ஆம். இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம்? அந்த சத்தங்கள் என்ன? ஓ ஷில்லா, அது என் லுபுபு அழுகிறது. ஓ, அது பசிக்கிறது. ஓ சரி, இங்கே ஒரு சமையலறை அமைக்கலாம். முதலில் இந்த டைலை எடுத்து அதை வண்ணம் பூச வேண்டும். அதனால நமக்கு அழகான தரை இருக்கும். சதுரங்க பலகை போல இருக்குதா? சரியா? அருமை. இப்போ கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு எடுப்போம். நாங்க ஒரு செவ்வகத்தை வெட்டுறோம். பிறகு மஞ்சள் கார்ட்போர்டிலிருந்து இப்போது 2 செவ்வகங்களை ஒன்றாக ஒட்ட வேண்டும். நாங்கள் முழு அமைப்பையும் சேர்க்கிறோம். இங்கே எனக்கு ஒரு பார் மேசையும் நாற்காலிகளும் உள்ளன. மேசையில் நாம் உணவும் குவளைகளும் வைக்கிறோம். இப்போது இந்த அழகான செடியின் அருகில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைப்போம் மற்றும் நிச்சயமாக அனைத்து சமையலறை பொருட்களையும். காலியான அலமாரிகளை உணவால் நிரப்பி அடுப்பில் பாத்திரங்களை வைப்போம். இங்கே இருக்கின்றன. லுபுபு, வா பாரு. சோஃபி, ஆனால் நீர் படிக்கட்டுகளை செய்யவில்லை என்றால் லுபுபு இரண்டாவது மாடிக்கு எப்படி செல்வார்? அதை விரைவாக சரி செய்ய வேண்டும். ஆஹா, வாவ், என்ன அழகான படிக்கட்டு. நான் முயற்சித்தேன். சமையலறை எப்படி இருக்கிறது? வாங்க சாப்பிடுங்கள். நீங்கள் கேக்குகளை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ். நீ என்ன செய்கிற டேனி? நான் ஒரு நல்ல மெக்டொனால்ட்ஸ் பாணி சமையலறையையும் செய்தேன். என் லுபுபு எப்போதும் தனது பிடித்த பர்கர்களை சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்கிறதா? வாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். Penny, on Lububu allowing intensive venturing, Lister Puncher decorates அற்புதமாய் இருக்கேன். ஓப்ஸ், நீ அதிகமாக கோலா குடித்து விட்டாயா? அது வேடிக்கையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருக்கிறேன்.
இப்போது நான் ஒரு படுக்கை அறை செய்ய போகிறேன். நாங்கள் ஸ்பாஞ்சுகளை எடுத்து துணியால் மூட போகிறோம். பின்னர் காரின் பகுதிகளை கார்ட்போர்டில் இருந்து வெட்டப் போகிறோம். அவற்றை சிவப்பாக வண்ணம் பூசப் போகிறோம். இது உண்மையான லைட்னிங் மெக்வீனாக இருக்க போகிறது. இது இதுவரைக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்போது நாங்கள் படுக்கையை கார்ட்போர்டில் ஒட்டப் போகிறோம். இது ஒரு உண்மையான கார் படுக்கையாக இருக்கும். அருமை. சோஃபி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என் புதிய ஸ்டைல் படுக்கையறை உனக்கு பிடிச்சதா? இது மோசமா இல்ல, பட் நான் இதை மேம்படுத்த போறேன். இதை எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். நாங்க அந்த குச்சிகளை மற்றும் ஒட்டுகளை எடுக்கிறோம். குச்சிகளை ஒண்ணா ஒட்டுகிறோம். இப்ப ஒரு துணியால் மூடி மலர்களின் வடிவத்துல அலங்காரங்களை ஒட்டுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது கற்பனை கதைகளில் போலவே அற்புதமாக இருக்கும். என் லுபுபு ஒரு இளவரசி ஆக இருக்கிறாள் மற்றும் எல்லாமே ஏற்கனவே மிகவும் சிறப்பாக தெரிகிறது. வாவ், சோபி, நீ அருமையான வேலை செய்தாய். நான் என் லுபுபுவுக்காக ஒரு கணினி மேசையை உருவாக்கியுள்ளேன். அவன் இங்கே கணினி விளையாட்டுகள் விளையாடவோ அல்லது நண்பர்களுடன் பேசவோ முடியும். இப்போது என் லுபுபு தூங்க நேரம். நீ எங்கே இருக்கிறாய் என் செல்லமே? அவர் உடனே தூங்கிவிட்டார். அதனால் அவர் அதை ரசித்தார். என் லுபுபு மகிழ்ச்சி அடைவாள். செல்லமே, நான் உனக்காக என்ன செய்தேன் பாரு. உன் கனவு அறை ஒரு படுக்கை அறை. நான் இதை உனக்காக செய்தேன். இனிய கனவுகள் செல்லமே. டேனி, அவர்களை தூங்க விடுவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எவ்வளவு அழகாகவும் சிறியதாகவும் சுருங்கியதாகவும் இருக்கின்றன. என்ன அழகு, குளிர், என்ன. என்னிடம் அதேதான், ஆனால் கொஞ்சம் அதிகம். அதென்ன அளவு? ஹாய் மகளிரே, நீங்கள் என்னுடையதை பார்த்தீர்கள். எங்களுக்கு சொல்லுங்க. நன்றாக. என்னிடம் ஒரு சாசேஜ் இருக்கிறது. வா, அருகே இங்கே என் சாஸ் வைக்க இடம் உள்ளது. இங்கே என்ன செல்கிறது? அதன் கோசெஞ்சு சுவையானாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இல்லை, சில சீஸ் அது சேர்ப்போம். மேல் பக்கத்தில் இருக்கு. அதே போல ஒவ்வொரு கோனிக்கும் NS பேக்கேஜ் பறக்க முடியும். இல்லை, பரவாயில்லை. எனது நாசியுடன் தொடர்பு உள்ளது. அது என்ன என்றாவது? ஆனால் இத்தனை சிறிய பாய். ஓ, மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு விமானம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் எனது நூடுல்ஸ் இப்போ செங்ஷி செய்ய போகிறேன். ஆஹா, அவை ரொம்ப ருசியா இருந்தன. ஆனா ரொம்ப குறைவா இருந்தன. என்னால உன்னுடைய சில சாப்பிடலாம்னா? என்ன நீங்க பகிரலாம். சரி, நீ என்ன அறிந்திருப்பாயா? ஏய், என்ன நடக்குது? இது என்னுடைய போதுமா? நீ என்ன செய்கிறாய்? இனி என்ன ஏமாற்ற முடிவு செய்யப்பட்டாயா அல்லது ஏதாவது நடந்ததா? முயற்சியா இருக்கும். ஆனா நான் சிலதை உப்பு சேர்க்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள். அருமை. சிலுவகம் அதிகமாக அருமை. நான் அதை காதலிக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் கலந்து பார்த்து விடுவோம். ஓ, இதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படியே நான் மேல் சில சீச போட போகிறேன். அது மறைந்த இன்னொரு விஷயம். வாவ், ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நானும் கொஞ்சம் எடுக்கலாமா? தயவு செய்து. முடியாது, இது என்னுடையது. உன்னுடைய பகுதியை டூமி எடு. ஏதோ இன்னும் காணாமல் போயிருக்கிறது மற்றும் உங்களுக்கு விருப்பமா சாச முயற்சிக்க விரும்புகிறீங்களா? நான் பேராசை பிடிச்சவன் இல்ல. ஷேர் செய்யலாம். பிடிக்கவா? இதெல்லாம் என்ன சாஸ்? அடி பார்க்கலாம். வாசனை மிக அருமையாக இருக்கு. அதை ஊற்றுவேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக. எனக்கு எல்லாமே அதிகம் பிடிக்கும். சரி, இந்த முறை சுவை உணரலாம் என்று நினைக்கிறேன். வாசனை சாதாரணமாக இருக்கு. உண்மையான சுவை, ஆனால் மிகவும் காரமாக உள்ளது. குளிர்ச்சியாக உள்ளது. நான் இதை படப்பிடித்து பதிவேற்ற வேண்டும். அதை எவ்வளவு பேர் பார்ப்பார்கள்? நான் பணக்காரராக போகிறேன். இத்தனை சாசை எங்கே வைத்தீர்கள்? நான் இதை எப்படி வைக்கலாம்? நான் நெருப்பு போல் இருக்கிறேன் பெண்களே. ஆனால் இது அற்புதமாக இருந்தது. டயானா, நன்றி.
இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிச்சு, நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த சாஸ் பிடிக்கிறது. சாஸ் கொடுத்ததுக்கு சபாஷ். உண்மையா? பாரு, நான் மீண்டும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஆம், இப்போது என் முறை. ஓ, இந்த சாஸை என் அன்பு குழந்தைக்கு ஊற்றி விடுவோம். என்ன? நான் இதை கீழே ஊற்ற வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என்னிடம் இந்த குழாய் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. இதை இங்கே வைத்து அதன் மீது வைப்போம். அருமை, என்னிடம் தேவைப்பட்டதே. ஹரி, நான் இப்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, இதை வெளியில் வைப்போம். சாஸை கீறலாக ஊற்றுங்க. உதவியுக்காக நன்றி. சரி, கிட்டத்தட்ட எவ்வளவு சிவப்பா இருக்குது. நான் இதை இப்போது சாப்பிட போகிறேன். அதை பார்ப்போம். I'm pretty sure Korak Craig. Get Malasur Casey's Curtis around. ஓ, ஆமாம், அது இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். காத்திருக்கவும். நான் மறந்தேன். நம்மால் அதை திருப்ப வேண்டும். அப்படியே சீசின் பொடியை பாருங்கள். ஆஹா, அருமை. நன்கு மாங்கிய ஊதிய திராட்சை தேவை. எனக்கு தாங்க முடியாது. அருமையானது. இந்த அழகான தேயம் உண்ட பின் கையாள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் முள் இல்லை, 2 முள்கள் உள்ளன. அதை இங்கு சாப்பிடு. 2 கூட இல்லை. அப்படித்தான், எல்லாத்தையும் இதுக்கு வேலைப்பாடு செய்ய போகிறேன். அட, என்ன? இதுவும் நல்ல கண்டுபிடிப்பு இல்லை. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? கூடவே கைகளால் சாப்பிடலாம். அது இன்னும் சீக்கிரமாகவும் வசதியாகவும் இருக்கும். மிகவும் சுவை கூடியது. அடிக்க மேல் மூச்சு தூள் அதிகமாக இருக்கிறது. நீங்க பிடிச்சி சாப்பிட ஜூடல்ஸ் மாப்ஸ் ஃபர்னகா ஜெரி சிங்கர் டேவிட் ஆன்கோர்டா. நன்றி. நாம முழுட நம்பி உள்ளோம். அவள் முழுட நம்பி இருந்தால் நான் என்ன முழுட நம்பி உள்ளேன். நாம இருவல்ல. நிறுத்து. என்ன செய்கிறாய்? நீ சிலவற்றை விரும்பினாய். மன்னிக்கவும், நாங்கள் அவ்வாறு எண்ணவில்லை. பாவம் கேண்டி. நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி, இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்லை. கற்பாரையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், இக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல் turkey ரிட்ஸிருந்து உள்ளேடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி
அவற்றை சாப்பிடாதே. அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிடு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே இது வேணா தரிசி சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பாட்ல ஆசிரியம், எனக்கு சரியான ஒரு பாடல இருக்கிறது. எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும். ஆசிரியம், அவர்களா அப்படி அமைதியா அதுவே நீண்ட காலம் இதே சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே சாண்டி, நான் என் பாட்டிலை முதலில் தியாடங்கட்டும். வா, அது என்ன? இது ஒரு சாக்லேட் பெட்டி. இது மிகவும் சுவையான சாக்லேட் ஆக இருக்கும். இதோ உள்புறம் சில. அதெல்லாம் ரொம்ப கூல். எனக்கு இது பிடிக்கும். ஓ, முறுக்குகள். அது சாப்பிடக்கூடாது. என் தரம் மற்றும் என் சாக்லேட் பாட்டில். தொப்பி முதலில் முயற்சிக்கலாம். ஓப்ஸ், தவறிவிட்டது. அப்பா, அவளுக்கு உள்ளே ஏதாவது இருக்கிறதா? ஹே, என் பாட்டிலை தொடாதே. ஓ, உள்ளே என்ன இருக்கு? எனக்கு மேலும் சாக்லேட்களும் இருக்கின்றன. அதை மீட்டுக் கொள்ள முயலலாம். அதை பாரு, மிகவும் அதிகம். கூல். இது போல எடிபிளில் இருந்து பிங்க் டாடாவை வாங்குங்கள். சுவையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இப்போது மீதியை சாப்பிடுவோம். மற்றும் பாட்லையும் கண்டிப்பாக. கேட்க முடியாது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? காந்தி, இதோ உனக்காக. நன்றி. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஆனால் நீ ஒரு பெரிய பாட்டிலை வாங்கினாய். கெஞ்சாதே. வருமா, உன்னுடையதை சாப்பிடு. ஓ, நீ சரிதான். ஓ, என்ன செய்யண்டா? சரி, மேலிருந்து தொடங்கலாம். இது நிறைய சுலபமாக உள்ளது. சரி. ஓ, நான் மிட்டாய்களை இப்போதே காண்கிறேன். பாருங்க. இது நான் நினைத்ததை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை திறக்கலாம். வா வா. ஓ, உங்களிடம் ஒரு சுத்திகை இருக்கிறதா? நன்றி. இதை மேஜையில் வைத்து சும்மா கடித்து விடுவோம். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாருங்கள், என் பாட்டிலை நசுக்கவும். அது செய்யாதீர்கள். வாவ், அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது என் இன்பமான கோலாவை அருந்தலாம். ஆமா, நாங்களும் கூட. மிக சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. நாம் இதை பொருந்திக் கொண்டோமா? சரியா?